ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருக்கும் வணக்கங்க. தலைப்பை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம். தினம் கஷ்டம் வருது. ஆனால் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகம் நல்லா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம்தான் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் புரியாத புதிராக இருக்குது இல்லைங்களா? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. சின்ன விஷயம்தான், நீங்கள் ஏதாவது மறந்துருப்பீங்க, அந்த விஷயம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். வீட்டிலையே நிவர்த்தி பண்ணுறதில்ல வச்சுட்டு நீங்கள் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. என்னன்னு தான் பார்க்கலாங்களா? சில நேரம் நமக்கு என்னன்னே புரியாத புதிராக இருக்கும். என்ன செய்யறது, நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுவோம். ஆனால் ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா இருக்குங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். சலிச்சுக்கிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் எப்படி இதை தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறந்து போயிருக்க விஷயமே சில விஷயங்கள் மறந்து போயிருப்பீங்க. வீட்டில் நடக்கிற விஷயமே வீட்டில் இருந்தே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்றத பார்த்துடலாங்களா? ஜாதகத்தில் நல்ல நேரம், யோகமான தசா புத்தி இதெல்லாம் இருந்தும் சில வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, நல்ல நேரம் இருந்தால் கூட நமக்கு இறையருள் இருக்கணுங்க. வாழ்கிற வீடு மங்களகரமாக இருக்கணும். நம்மளுக்கு இறையருள் இருக்கணும். எந்த நல்ல காரியம் இருந்தாலும், நல்ல நேரம் இருந்தாலும், நீங்கள் கோடீஸ்வரரே இருந்தால் கூட இறையருள் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் என்னென்னா, சில பேர் நம்ம தான் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வீட்டில் விளக்கே ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அது நாளடைவில் என்ன ஆகிடும்னா மங்களகரமாக இருக்காது. வாரம் ஒரு முறையாச்சும் வீட்டில் விளக்கேற்றணுங்க. எத்தனை பேர் நிறைய வேலை விஷயமா போகிறாங்க, அப்படி போகிறாங்க, அதனால் நிறையா சம்பாத்தியத்துக்கு போகிறாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கே ஏற்றுறதில்ல. அது ஒரு இதாகிடுதுங்க. அதனால் வீட்டில் விளக்கேற்றணுங்க. விளக்கேற்றுறதுனால எல்லாம் வந்துருமா அப்படின்ட்டு இல்லை. வீட்டில் விளக்கு ஏற்றும் போது மங்களகரமாக இருக்குங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இறையருள் கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஆண்டிற்கு ஒரு முறையாச்சும் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. முன்னோர்கள்லாம் வழிபட்டாங்க இல்லையா? அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யறதுக்கு மறந்துருப்பீங்க. அது ஒரு காரணம். நீங்கள் என்னதான் இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல அறிவு, நல்ல டைம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு முன்னோர்கள் கொடுத்த பணம் கூட இருக்குன்னே வச்சுக்கலாங்களே. அதுலேருந்து நீங்கள் மேலே வர அதான் பாக்கி. ஆனாலுமே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் மறந்துடுறது தான். நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் செய்யலைன்னா நற்பலன்கள் குறையுதுங்க. 100% கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் இறையருள் இல்லைன்னா 50% குறைஞ்சிடும். ஏன் நம்ம அப்படி குறைச்சிக்கணும்? நம்ம நல்லாவே இருக்கலாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வர வெற்றி எல்லாமே பார்த்துட்டு மற்றவங்களுடைய பொறாமை உங்களுக்கு கண் திருஷ்டியாக வருங்க. அதனால உங்களை எளிதில் பாதிக்கும். அதையும் அப்பப்போ நிவர்த்தி செஞ்சுக்கணும். பணம் வரும், அந்த மாதிரி டைமில் பணம் ஒரு கண் திருஷ்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பணம்லாம் நல்லாவே இருக்குங்க, ஆனால் நிம்மதி இருக்காது. தேவையற்ற மருத்துவ செலவுலாம் வரும். நல்ல வாய்ப்பெல்லாம் கதவு தட்டும், ஆனாலும் ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கும். கடைசி நேரத்தில் கை கூடாம கூட போயிடும். இதுக்கும் ஒரு சில காரணம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நடக்கிறது எல்லாமே இறையருளால் தான், அவங்களுடைய இறையருள் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே என் திறமையால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெட்வெயிட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது காலம் போக போக அது அந்த கர்வமே அவங்களுக்கு பெரும் வீழ்ச்சியை பெற்றுத்தருங்க. அதனால் முக்கியமாக அதையும் மாற்றிக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். விளக்கேற்றாத வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்காதுங்க. அதனால் அது குலதெய்வத்தினுடைய அருளையும் குறைச்சிடும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றணும். வழிபாடு இல்லாத வீட்டில் எதிர்மறையாக அதிர்வெல்லாம் சீக்கிரமாக புகுந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல காலம் இருக்கும்போது இறைவனை தொழலைன்னா நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது எப்படிங்க போய் கும்பிட போகிறோம்? அப்போவே நம்மளுக்கு கும்பிட்டா தானே அந்த எல்லாமே தாங்குகிற சக்தியும் கிடைக்கும். அதே போல் இறையருளும் இருக்கும்.
நாம் செய்கிற வழிபாடு வந்து நம்ம சந்ததியர்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக அமையும் தெரியுங்களா. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்காதீங்க. முக்கியமாக என்னன்னு சொல்லணும்னா, நம்மளுக்கு ஜாதகங்கிறது வந்து ஒரு வழிகாட்டிங்க. அதில் நம்ம ஒரு இதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பெட்ரோல் இருந்தால் தானேங்க ஓடும். அந்த பெட்ரோலில் என்னன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் வந்து இறை வழிபாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த இறை வழிபாடை வந்து செய்யணுங்க. அடுத்து இன்னொன்று, கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒன்று கூட இருக்கலாங்க. வந்து வாஸ்து வீட்டில் சரியில்லைனாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வருங்க. அதையும் நிவர்த்தி பண்ணிட்டு யாராவது அதுக்குன்னு ரொம்ப பணம் செலவு பண்ணுவேன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு சின்ன கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து பணம்லாம் செலவு பண்ணாதீங்க. வீட்டுக்கு முன்னால் கண் திருஷ்டி பிள்ளையார் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த சூலாயுதம் அந்த மாதிரி வச்சுடுங்க. அதெல்லாமே போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த தினம் கஷ்டம் வர்றதுலேருந்து மீண்டு வந்துடலாம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக மீண்டு வரலாம். ஜாதகம் நல்லா இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே வர்றது தான் நாங்கள் புத்திசாலித்தனம். எல்லா டைமும் ஒரே மாதிரியே இருக்காதில்ல. நமக்குன்னு ஆண்டவன் கொடுத்த டைமை பயன்படுத்திக்கிட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் இறையருளாலையும் மீண்டு வரணுங்க.